Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மந்தி. இந்த ரெசிபியில் காரம் எதுவுமே அதிகமாக இருக்காது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சட்டிலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மந்தி செய்கிறதுக்கு முக்கியமாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு சிக்கன் மேகி க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேகி மசாலா மட்டும் தனியாக வச்சுருங்க. இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடியை விட நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம். 10 பூண்டு பல் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். 1 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கிறேன். வறுத்த மசாலா எல்லாத்தையும் நல்ல பொடியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவு வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், நம்ம ஃபஸ்ட்டே பொடிச்ச அந்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனையாக இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப்பு ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு அரை கிலோ அளவு சிக்கன், 1/2 கிலோ அளவு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ட்ரைடு லெமன் சேர்க்கணும். நல்லா காஞ்ச லெமன், அது இங்கே என்கிட்ட இல்லை, அதனால் காய வச்ச லெமனை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மேகி க்யூப் இருக்குல்ல, இப்போ அதையும் சேர்த்துட்டு இதில் உப்பு இருக்கும், அதனால நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி வச்சுருக்கிறேன். இது ஸ்கின்னோடு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீஸாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஸ்கின் பிடிக்கலை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கலக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போதான் கொதி வர ஆரம்பிக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். நம்ம சிக்கனுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, சிக்கன்லேயே இருக்கிற தண்ணி போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் வேக வச்சேன். உள்ளே இருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்படி செய்கிறதுனால அந்த தண்ணியில் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ரைஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த லெமனை எடுத்துருங்க. அதிக நேரம் நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா
அது வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிரும். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். அரை மணி நேரம் அரிசியை களைஞ்சிட்டு ஊற வச்சு சேர்த்துருக்கிறேன். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படி வைங்க. ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது நம்ம அதில் வேக வச்ச இந்த சிக்கனில் மசாலா சேர்த்து இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா, அதாவது முன்னாடியே நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நம்ம வச்சோம் இல்லையா ஹை ஃப்ளேமில், நல்லா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீழே எதுவுமே தண்ணி இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் போட்டு வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சிக்கனை தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு நம்ம கிரில்லும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா தவா ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் வந்துட்டு அப்படியே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்குற வரைக்கும் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான மந்தி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.